ஹலோ மை டியர் மாணவ செல்வங்களா, இன்னைக்கு 5 சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். அண்ட் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்லேருந்து நம்பர் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் 3 to 5. வாங்க ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு போயிடுவோம். அண்ட் நமக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஆன்சர்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன சொல்கிறாங்கன்னா, ஊஜெனசிஸ் இஸ் இனிஷியேட்டட் டியூரிங் த அட்டைன்மெண்ட் ஆஃப் பியூபர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஊஜெனசிஸ்ங்கிறது மேலில் நடக்குமா இல்லை ஃபீமேலில் நடக்குமா? இது ஃபீமேலில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். ஃபீமேலில் ஊஜெனசிஸ் எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் டியூரிங் த டைம் ஆஃப் பியூபர்ட்டி. அது அவங்க எம்ப்ரியோவாக டெவலப் ஆகிறாங்க இல்லையா, ஜைகோட்லேருந்து எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்லேயே ஊஜெனசிஸ் பார்த்தீங்கன்னா அக்கராக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ தப்பு. ஸ்டேட்மெண்ட் பி, பிரைமரி ஊசைட் ஸ்டார்ட் மியோசிஸ் பட் கெட்ஸ் அரெஸ்டட் டியூரிங் ப்ரோஃபேஸ் 1. அண்ட் இது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்கள் 11th ஸ்டாண்டர்ட் செல் சைக்கிள் செல் டிவிஷன் சாப்டரோட லிங்க் பண்ணி பாருங்கள். 5 ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா ப்ரோஃபேஸ் 1ல், லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கெட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். இதில் ஒரு ஸ்டேஜ் மட்டும் பிரைமரி ஊசைட்ஸில் அரெஸ்ட் ஆகிருக்கும்னு அங்கே கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஸ்டேஜ்ன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு இன்னொரு நேம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்ன நேம்ன்றதையும் கமெண்ட்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் ஏ இன்கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் பி கரெக்டு. அண்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. வாங்க செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். The blastocyst embedding on the endometrium of the uterus is called னு கேட்குறாங்க. உங்கள் ஆன்சர்ஸை ரெடி பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லப்படுற செல் எங்கேருந்து உருவாயிருக்குன்னா, ஆக்சுவலாக ஃபர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சாச்சு அப்படின்னா மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகிருக்கும். மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆச்சுன்னா இட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட். ஜைகோட்டுங்கிறது ஒரு சிங்கிள் செல்டு ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒரே ஒரு செல் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஒரே ஒரு செல்லாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் 1லேருந்து 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். ஸோ ஓகேவா, 8லேருந்து இந்த 16 செல்ஸ் இருக்கக்கூடிய இந்த கண்டிஷனை வி கால் இட் அஸ் மாரியுலா அப்படின்னு சொல்கிறோம். மாரியுலா ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இந்த மாரியுலா இன்னும் ஃபர்தர் டிவிஷன்ஸ் அண்டர்கோ பண்ணி உருவாக்கக்கூடியது தான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாரியுலா ஸ்டேஜ்லேருந்து உருவாகக்கூடிய தான் பிளாஸ்டோசிஸ்ட். பிளாஸ்டோசிஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியமில் போயிட்டு செட்டில் ஆகும்பொழுது இந்த ப்ராசஸை இம்ப்ளான்டேஷன் சொல்கிறோம். அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக செட்டில் ஆச்சு அப்படின்னா அங்கே தான் ப்ரெக்னன்சி பிகின் ஆகுது. ஓகேவா, ஸோ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் பி, இம்ப்ளான்டேஷன். And the third question, identify the correct sequence of hormones released during this menstrual cycle leading up to ovulation னு கேட்குறாங்க. உங்கள் ஆன்சர்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. முதல்ல பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜென்ற ஹார்மோன் அதிகமாகும், ரெண்டாவது லியூட்டனைசிங் ஹார்மோன் LH பார்த்தீங்கன்னா அதிகமாகும், இவென்ச்சுவலாக ஓவியுலேஷன் வரும். ஸோ இதுதான் கரெக்டான ஆர்டர். அண்ட் யூஸ்வலாக இந்த ஓவியுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் ஓவியுலேஷன் ப்ரோஜெஸ்ட்ரானுங்கிற ஹார்மோன் அதிகமாக ஆரம்பிக்கும். ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா ப்ரோஜெஸ்ட்ரான் பீக்குன்னு கொடுத்துருக்கோம். ப்ரோஜெஸ்ட்ரான் பீக் பார்த்தீங்கன்னா எப்போ அதிகமாக இருக்குன்னா ஓவியுலேஷனுக்கு அப்புறமா. காரணம் என்னென்னா, ஓவியுலேஷன் முடிஞ்சு எக் ரிலீஸ் ஆகும்போது அந்த எக் வந்து ஃபர்டிலைஸ் ஆகி ஒருவேளை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஜைகோட்டாக டெவலப் ஆகணும் அப்படின்னா அந்த ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரோஜெஸ்ட்ரான் பீக் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி போஸ்ட் ஓவியுலேஷனில் தான் உங்களுக்கு ரிலீஸ் இருக்கும், ஆர்எல்ஸ் அந்த ஹார்மோனில் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். வாங்க 4th கொஸ்டின் பார்ப்போம். அகைன் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி, ஃபஸ்ட்டு மூமெண்ட்ஸ் ஆஃப் ஃபீட்டஸ் இஸ் ஒன்லி அப்சர்வ் டியூரிங் ஆஃப்டர் 8 monthsன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீட்டஸ் டெவலப்மெண்ட் ஒரு குழந்தை டெவலப் ஆகிற ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபீட்டல் டெவலப்மெண்ட்ஸில் நிறைய ஈவெண்ட்ஸ் பார்க்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு மூமெண்ட் ஆஃப் த ஃபீட்டஸ் 8 மாதம் கழிச்சலாம் வராது. அது யூஸ்வலாக 5th மந்த்துக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண முடியும். அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் பி, பை த எண்ட் ஆஃப் 2nd month appearance of hair on the head is observed. அகைன் இதுவும் ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். இதுவும் யூஸ்வலாக அந்த 5th monthலேயே பார்த்தீங்கன்னா நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். யூஸ்வலாக அந்த ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகி இனிஷியலாக நம்மளால் அதனுடைய ஹார்ட் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா லிசன் பண்ண முடியும். அண்ட் 2 மாதத்தில் அந்த ஃபீட்டஸ்க்கான லிம்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஆஸ் வெல் அஸ் விரல்கள்லாம் டெவலப் ஆகும். டிஜிட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க புக்ஸில். ஸோ லிம்புன்றது கை கால்களை சொல்கிறாங்க, அண்ட் டிஜிட்ஸுங்கிறது விரல், கை விரல்கள், கால் விரல்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2வது மாதத்துலேயே வந்துடும். அண்ட் இதில் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. காரணம் ரெண்டுமே 5th month அண்ட் யூஸ்வலாக 5th monthக்கு அப்புறமா தான் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. இட் இஸ் நாட் 8 months ஆர் அவங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சொன்ன மாதிரி 2nd month கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏவும் தப்பு, ஸ்டேட்மெண்ட் பியும் தப்பு. ரைட்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். வாங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் பார்ப்போம். Which of the following statements regarding oogenesis is incorrect ன்னு கேட்குறாங்க. oogenesis பற்றி நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம். அண்ட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இனிஷியேட்டட் டியூரிங் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். இதை நம்ம முன்னாடி இருக்க கொஸ்டின்லையும் பார்த்தோம். பியூபர்ட்டிக்கு அப்புறமாலாம் வராது, எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜே ஊஜெனசிஸ் ஆரம்பிச்சிடும். வேறு ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் எப்போ ஆரம்பிக்கும்? பியூபர்ட்டி யூஸ்வலாக அட்டைன் பண்ணும்போது மேல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அட் பியூபர்ட்டி ஒன்லி 60,000 to 80,000 primary follicles are left in each ovary. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இன்கரெக்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ஏபி கரெக்டு. சி ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம்.
த செகண்டரி oocyte கம்ப்ளீட்ஸ் மியாசிஸ் 2 ப்ரியர் டு ஃபர்டிலைசேஷன். இது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். ப்ரியர் டு ஃபர்டிலைசேஷன் கிடையாது. செகண்டரி oocyte யூஸ்வலாக ஃபர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் மியாசிஸ் 2 கம்ப்ளீட் பண்ணும். இட் இஸ் நாட் ப்ரியர் டு ஃபர்டிலைசேஷன். ஸோ சிங்கிறதா இன்கரெக்ட். ஆன்சரும் ஆப்ஷன் சி தான். whereas fourth option, the first polar body is formed after the completion of meiosis 1. கரெக்ட் தான். ஒரு சின்ன போலார் பாடி உருவாகும் மியாசிஸ் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அண்ட் நமக்கான 5 சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ உங்களுக்கான 5 சேலஞ்ச் அண்ட் உங்களுக்கான கொஷின்ஸ். அண்ட் உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் 5 எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பினீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பயோவாத்தியார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு 5 சேலஞ்சோட சந்திப்போம். until then, take a very good care of yourself. And this is me, பயோவாத்தியார் saying, டாடா, bye bye.